ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீட்டில் வந்து சேமியா உப்புமா தான் செய்கிறேன். ராகி சேமியா இது வந்து ரொம்ப ஈஸி, ரெடிமேடாக நம்மளுக்கு கிடைக்குது இல்லையா? அது வந்து வாங்கிக்கோங்க. வாங்கி தண்ணியில் போட்டு உப்பு போட்டு கொஞ்சம் பெசரி வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இட்லி பானையில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை உதுத்துக்கோங்க, நல்லா ஊற்றி வச்சுக்கோங்க. உதுத்துக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்குறேன். நான் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதை என்ன பண்ணுறீங்கனாக்கா கடுகு, காஞ்ச மிளகா, வெங்காயம் எல்லாம் போட்டு கடுகு கொஞ்சம், காரத்துக்கு கரம் மிளகாய் 2 போட்டிருக்கேன். அப்புறம் கடலைப்பருப்பு பிடிக்குன்னா கொஞ்சம் தாராளமாக நிறையவே போட்டுக்குங்க. போட்டுட்டு நல்லா இதை ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா நம்ம எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேங்காய் எண்ணெயில் தான் செய்யணும் அப்படி கிடையாது. தேங்காய் எண்ணெய் செஞ்சால் ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி நல்லா வெங்காயம் வதக்கி எடுத்துக்கோங்க. இதில் வேணால் நீங்கள் உளுத்தம் பருப்பு, வேர்க்கடலை இல்லைன்னா முந்திரி பருப்பு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எங்களுக்கு வந்து இந்த கடலை பருப்போடு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். அதனால நாங்கள் கடலைப்பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறம் நம்ம ஊற்றி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த மாதிரி வெங்காயம் ரொம்ப செவக்க வதக்கணும் கிடையாது. இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம எப்படி சொல்கிறது, கொஞ்சம் க்ரன்ச்சாக இருக்கும். இது நல்லா இருந்துச்சு தேங்காயோட நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு நம்ம ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா சேமியா வேக வச்சது, அது இதோட போட்டு கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். இது எல்லாருமே செய்யலாம். இது ரொம்ப சிம்பிள், ஆனால் ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாகவோ நம்ம சாப்பிட எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லது. கேழ்வரகு வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது இது. ஸோ எல்லோரும் செய்யலாம். இது ட்ரை பண்ணலன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதிலே வந்து நம்ம வந்து ஸ்வீட்டு கூட செய்யலாம். இதே மாதிரி தான் நம்ம உதிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அவ்வளோதான். நம்மளோட சேமியா ஃப்ரை சூப்பராக எடுத்து இதில் மேலாக்க நான் கொஞ்சோண்டு தேங்காய் சேர்த்துக்கிறேன். எங்கள் வீட்டில் அந்த தேங்காய் போட்டு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்து லைட்டாக போட்டு இந்த மாதிரி சூப்பரான ராகி சேமியா உப்புமா எனக்கு நம்ம வீட்டில் டிஃபனு சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வீட்டு ராகி சேமியா உப்புமா ரெடி.